எனக்கு மீனே வேணாமா. ஆமா, அந்த மாதிரி கலர் கலராக தான் தெரியாமா. உங்களை வச்சு வளர்க்குறதே இதுவாக இருக்குது. மவுஸ் வச்சு வளர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே பண்ணு. எங்களோட மீன் தொட்டி. ஹாய், நாங்கள் இப்போது கொளத்தூருக்கு போயிட்டு ஃபிஷ் வந்து வாங்கிட்டு ஸோ இங்கே தான் வந்து டெக்கரேட் பண்ணலான் இருக்கோம். ஸோ இது அவங்க அப்பாவோட ஆசை. ஸோ இந்த இடத்த வந்து ஃபிஷ் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாய் பாய். எங்கம்மா கிளம்பிட்ட? சிவனேன்னு இருந்த என்ன ஃபிஷ் வாங்க போகலாம், அக்வாரியம் போகலாம், மீன் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகிறேன் நான் என்ன கேட்குறேன்? நானா சொன்னேன்? என்ன நீ தான் சொன்ன? அதோ இருக்கிறீங்களே நீங்களாம் தானே. பாரு என் கண்ணை பாரு, எவ்வளோ டயர்டாக இருக்கேன் நான். இப்போ கிளம்பி நான் வர இதுலையா இருக்கிறேன். டைம் என்ன ஆகுது? 6:30 ஆகுது. இனிமேல் போயிட்டு நம்ம எப்படி நம்ம மீனெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? சரி வா, சும்மா போய் பார்க்கலாம். எனக்கு மீனே வேணாமா. அம்மா ப்ளீஸ், நான் சொல்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்க ப்ளீஸ். நான் ரெடி ஆனா நான் வந்து கிளம்பி வந்துடணுமா? எனக்கு ரெஸ்ட் வேணாமா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆஃப் வசுந்தரா துரை. இன்றைக்கி சண்டே எடுத்த vlog தான் வந்து பார்க்க போகிறோம். கொளத்தூரில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃபிஷ்ஷஸ்ஸு அண்ட் ஃபிஷ் டேங்க் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் போல் 6:30க்கு மேலே தான் வந்து கிளம்பணும். கடை இருக்குமா இருக்காதான்னு நினச்சிட்டே போனோம். பட் அன்றைக்கி நைட்டு 11 o'clock வரைக்குமே கடை வந்து இருந்தது. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. பட் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நாங்கள் டிசைட் பண்ணிட்டு போனது என்னென்னா, பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். அதுவும் இல்லாமல் 2வதுல குட்டியை வேறு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப கடை ஏறி இறங்க வேணாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 கடை பார்க்குறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், வரோன்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம். பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லா இடத்துலையும் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி பவுச்சில் போட்டிருந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எல்லா கடையிலையுமே இருந்தது. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100, 150 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. நாங்கள் வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கணும், ஸோ அந்த தொட்டியில் போட்டவொடனே நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நினச்சி தான் வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்கலான்னு வந்து போயிருந்தோம். ஆக்சுவலாக எங்களோட செகண்ட் பேபிக்காக தான் ஃபிஷ்ஷஸே வாங்க போனோம். அந்த அம்மா வந்து சரி விளையாடுவாங்க அப்படின்ட்டுன்னு பார்த்தா, அவள் விளையாடுறாலோ இல்லையோ என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ரொம்ப ஈகராக வந்து அந்த மீனுங்களோடலாம் விளையாடிட்டுருக்கா. சரி மீன் வாங்கணுன்னா அதுக்கு டேங்க் வேணும்ல, ஸோ அதை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு தான் பக்கத்துலேயே வந்து ஜெய் அக்வாரியம்னு இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்கெயினே பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்தது. நான் ஒரு ரேட் நினச்சிருந்தேன், பட் அங்கே வந்து நாங்கள் எடுக்கும்போது ரேட் கம்மியாக தான் எடுத்திருந்தோம். பட் பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் ஒரு 100 rupees கிட்ட கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி கம்மி பண்ணவே இல்லை. ஃபிக்ஸட் ரேட் தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து எடுத்துகிட்டு ஸ்டாண்டோட அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மோட்டார், அதுக்கப்புறம் நெட்டு, ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு அங்கே வந்து பில் போட்டு வச்சுட்டு சரி நாங்கள் ஃபிஷ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டோம். எல்லா ஷாப்லேயுமே இந்த பவுச்சஸில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்த உடனே நம்ம எடுத்துடலான்னு வந்து தோணவே இல்லை. சரி இன்னும் ஒரு கடை போகலாம், இன்னும் ஒரு கடை போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் நாங்கள் இருந்தோம். சரின்னு அவங்க அப்பா தான் இன்னும் ஒரு 4-5 கடை போகலான்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார். பட் அங்கே போனதும் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நமக்கு பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஜாலியாகிடும். சரின்னா கொஞ்சம் நேரம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த கடையில் மட்டும் தான் கொஞ்சம் வெரைட்டியாக பார்த்துருந்தேன். இந்த நத்தை, சங்கு, ஸோ இதெல்லாம் உயிரோடு இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஏதாவது நபர்
ஆட்டம் போடுது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபிஷ்ஷஸ். ஆனால் பார்க்கும்போது சரி இதை எடுத்துக்கலாம்டா, நம்ம வீட்டில் வளர்க்கலாம்டா அப்படின்னு தோன்ற மாதிரிலாம் இல்லை. பார்த்துட்டு மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாமே பெருசாக இருந்தது. நான் பெருசாக வாங்கணும்னு நினைக்கல. குட்டியாக இருந்தாலும் பார்க்கும்போதே பிடிச்சிருக்கணும்ல, ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தேன். அந்த மாதிரி எதுலேயுமே அந்த பாக்கெட் ஃபிஷ்ஷஸில் வந்து இல்லவே இல்லை. ஷாப்ஸ் வந்து போயிருந்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். இது ஷாப்ஸில் எடுத்தது. இந்த ஒயிட் ஃபிஷ்ஷை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். என்னது மவுஸ்லாம் வாங்க முடியாதுரியாம்மா? உங்களை வச்சு வளர்க்குறதே இதுவாக இருக்குது. மவுஸ் வச்சு வளர்க்குறாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த ஃபிஷ்ஷை பார்த்ததுக்கப்புறம் வேறு எந்த ஃபிஷ்ஷுமே நம்மளுக்கு பிடிச்சிருக்காது. அவ்வளோ வைப்ரண்ட்டாக, ரொம்ப பியோர் ஒயிட்டாக, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக, அந்த ஃபிஷ்ஷு வீட்டில் வச்சா போதும்டா, வீடே சூப்பர் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஃபிஷ்ஷு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. வச்ச கண்ணை எடுக்கவே முடியல. சரி என்னதான் ரேட்டு வருதுன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா, 100 இல்லைங்க, 200 இல்லைங்க, 500 இருந்தால் கூட நான் வாங்கிடலான்னு நினச்சேன். பேர் எவ்வளோ தெரியுங்களா? 1500ன்னு சொன்னான். என்ன பையா 1500? ஓகே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஏறி எல்லா கடையிலையும் எனக்கு ஒயிட் ஃபிஷ் தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் கேட்டால், ஒயிட் எல்லாம் இல்லைம்மா இதுதான் இருக்குது, வாங்கினா வாங்கிக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு எல்லாம் மிக்சடாக இருந்தது. நான் அப்போ கூட கேட்டேன், இந்த 2 பவுச்சில் இருக்க ஒயிட்டை மட்டும் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றீங்களா, நான் ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கூட கேட்டேன். இல்லை அப்படிலாம் பண்ண முடியும், பவுச்சாக தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நம்ம கலராக வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு, ஸோ கலரான ஒரு பவுச்சையும், அதுக்கப்புறம் ஒயிட், பிளாக் அண்ட் ஆரஞ்சு இருக்க மாதிரி ஒரு பவுச் மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். லாப்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆட்டோக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டேங்க் வாங்கின கடையில். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ டேங்க் எல்லாமே வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. இதில் ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ண போகிறது நானும் என்னோடய செகண்ட் பேபியும் தான். ஏண்டா ஆட்டோவில் ஏறினன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் பாப்பாவை கையில் பிடிச்சிப்பேனா, இல்லை அந்த டேங்கை வந்து பிடிச்சிப்பேனா, இல்லை வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கை ஹேண்டில் பண்ணுவேனானே தெரியல. ஆட்டோ வேறு பயங்கர ஸ்பீடாக போச்சா, அதில் வந்து தம்பி வேறு வந்து விஜயோட ஃபேன் வேறையா ரொம்ப பேசிகிட்டே வந்தாரா, அதனால வந்து எப்படா வீட்டுக்கு வர போகிறேன்ற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் வந்து டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தோம். என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகராக இருக்கா, எப்படா ஃபிஷ் வரும். செகண்டுக்காக வாங்கினோம், பட் ஃபஸ்ட்டு பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா ஈகராக வந்து டேங்க்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஊற்றிட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து மோட்ரு போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் தண்ணியை. அதுக்கப்புறமேட்டு தான் 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஃபிஷ்ஷு வந்து போட ஆரம்பித்தோம். அவன் நான் தான் போடுவேன்னு சொல்லி அவளே தான் 2 ஃபிஷ்ஷையும் வந்து போட்டுட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக சூப்பராக போட்டுட்டா. அது பார்த்திங்களா, அதில் ஒயிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒயிட்டை வந்து நல்லா சூப்பராக இருந்தது. பட் அந்த ஒயிட் மாதிரி இல்லை தான், பட் ஓகே தான் எனக்கு. இந்த செகண்ட் பவுச் போடும்போது தான் மேடம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு மீன் மட்டும் அதில் மாட்டிகிட்ருக்கு, அது பார்க்கவே இல்லை அவள். அப்புறம் நாங்கள் தான் அதை எடுத்து போட்டோம். ஃபைனலி அடுத்த நாள் அந்த மீன் தான் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, அடல்ட்டாக வாங்குவோம், அப்போ தான் ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். குட்டியாக வாங்கும்போது அது வந்து இருக்காது அப்படின்னு சொன்னார். பட் நான் அதை கேட்கவே இல்லை. சின்னதுலேருந்து நம்ம வளர்ப்போம், அப்போ தான் நம்ம கூடவே இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு டைலாகை விட்டுட்டு வாங்கினா காலையிலேயே ஒன்று வந்து கோவிந்தாவாயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கே தான் வச்சுருக்கோம். பின்னாடி இருக்க இன்வெர்ட்டர் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துட்டு அங்கே தான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம்.
ரெடி. நாளைக்கு இந்த பேக் சைடு இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு இங்கே அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருவோம். பின்னாடி ஸ்டிக்கர் அதெல்லாம் ஒன்று ஃபைனல் அவுட்புட் வந்து லேட்டராக வந்து நாங்கள் காட்டுறோம். ஃபைனலி அந்த இன்வெர்ட்டர்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, ஸ்டிக்கரு, சாண்ட் அப்படி இல்லைன்னா ஸ்டோனு, ஏதாவது வெரைட்டிஸ் ஆஃப் லைவ் பிளானட் அதெல்லாம் வந்து போடலாம், பிளான்ட்டெல்லாம் போடலான்னு ஐடியா இருக்குது. பட்டு இன்னும் ஒரு 2 days ஆகும். ஸோ 2 daysக்கு அப்புறம் நாங்கள் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.